இந்த வீடியோவில் நான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் எப்படி எடுத்தேன், வீடியோ ப்ளஸ் லைவ் எது பெஸ்ட்டு, போஸ்டர் லைவை பற்றி பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேயூ ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போஸ்டர் லைவ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மானிட்டேஷன் ஆகிறதுக்கு 1 இயர் ஆகிடுச்சிங்க. 1 இயரில் நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்கிறேன். ப்ளஸ் நம்ம போஸ்டர் லைவ் பற்றியும் பேசலாம். ஃபஸ்ட்டு நான் மார்ச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். மார்ச் 2025 ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி லைவ்லாம் நான் போட மாட்டேன், ஒன்லி ஷார்ட்ஸ் தான் போடுவேன். ஏன்னா லைவ் எனக்கு ஒரு தயக்கம், பயம் எல்லாமே இருந்துச்சு. ஃபேஸ் காட்டி பேசணும் அப்படின்ற ஒரு இதெல்லாமே இருந்துச்சு, அதனால் போடலை. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் 6 மந்த் வரைக்குமே நான் லைவ் போடலை. 6 மந்த் வரைக்குமே லைவ் போடாமல் வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே போட்டுட்ருந்தேன். சப்ஸ்கிரைபர் வந்தாங்க ஷார்ட்ஸ்லேயே எனக்கு நிறையா. அப்புறமா அந்த 6 மந்த்ஸ் கழிச்சு நம்ம லைவ் தான் போடணும். வீடியோஸ் போட்டாலும் வீக்லி ஒன்ஸ் தான் போட முடிஞ்சுது. எனக்கு வீடியோஸில் அந்தளவுக்கு வரல. அப்புறம் நம்ம லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தான் போட்டேன். ஸ்டார்டிங்கில் பேக் கேமரா வச்சு அந்த மாதிரிலாம் போட்டேன். பேக் கேமரா வச்சு போடுறப்போ வியூஸ் வராது தான், ரொம்பவே கம்மியாகவே வந்துச்சு. அதுக்கப்புறமா போக போக நான் போட்டுகிட்டே இந்த டெய்லி போட்டுகிட்டே இருப்பேன். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி போடுவேன், ஒரு டைம் தான் போடுவேன். அப்புறம் 200 300 வியூஸுன்னு வர ஆரம்பிச்சுது. சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. அதில் அந்த வியூஸ் வர வர எனக்கு டெய்லி ஒரு 5 6 10 அப்படின்னு தான் வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த போஸ்டர் லைவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். எப்படி போடணும் அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு போட ஆரம்பித்தேன். போஸ்டர் லைவ் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னோடய ஃபோட்டோஸ் வச்சு தான் நான் போஸ்டர் லைவே போட்டேன். என்னோடய ஃபோட்டோஸ் வச்சு போடுறப்போ ஓரளவுக்கு ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன். ஓரளவுக்கு வியூஸ் வந்துட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் நம்மளுக்கு அதுவுமே ஒரு கட்டத்துக்கு மேலே வியூஸ் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சது சொல்லிவிட்டு நான் போஸ்டர் பற்றி இந்த ஹெல்த் டிப்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்து போடுற போஸ்டர் லைவில் ஹெல்த் டிப்ஸ்லாம் போட ஆரம்பிச்சதும் நல்லா வியூஸ் வர ஆரம்பிச்சது. 2 மந்த்ஸ்லேயே நான் க்ரோத் ஆகிட்டேன். 2 மந்த்ஸ்லேயே எனக்கு 3000 வாட்ச் ஹவர்ஸ் நான் ரீச் ஆகிட்டேன். போடுற ஒரு கண்டென்ட்டை நம்ம ரெகுலராக டைம் படி, இப்போ ஒரு டைம் நம்ம போடுறோன்னா அந்த டைமை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி தான் நானுமே போட்டேன். இப்போ 4 o'clock ஈவினிங் போடுறேன்னா டெய்லி 4 o'clock நான் போட்டுருவேன். அந்த லைவ் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு 2 மந்த்ஸ்லேயே நல்லா க்ரோத் ஆகிடுச்சு. மானிட்டேஷனும் அப்ளை பண்ணி எனக்கு ரீயூஸ்டு வந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் ரீயூஸ்டு தான் வந்துச்சு. ரீயூஸ்டு வந்ததும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு நான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி பரவாயில்ல, இது ஃபஸ்ட் டைம் தானே, இன்னொரு தடவை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை ட்ரை பண்ணேன். அதே மாதிரி லைவ் போட்டுட்டு இருந்தேன். போட்டுட்டுமே திரும்பவுமே எனக்கு ரீயூஸ்டு அப்படின்னு தான் வந்துச்சு. ரீயூஸ்டுன்னு தான் வந்துச்சு. எனக்கு பெருசாக அதை பற்றி எதுவுமே தெரியல. நான் என்ன பண்ணிட்டேன், ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ் நிறைய டெலீட் பண்ணிட்டேன். ஷார்ட்ஸ் பாலிசின்னு சில இதெல்லாம் காட்டுச்சு, அது எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு போஸ்டர் லைவில் ஸ்டார்டிங்கில் என்னோடய ஃபோட்டோ வச்சு போட்டிருந்தேன். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணேன். என்னோடய ஃபோட்டோ சேம் ஃபோட்டோவே மறுபடியும் வச்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே செக் பண்ணி அது எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். இப்படி எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ரீஅப்ளை கேட்டுச்சு. எப்போனா மார்ச் 2026 தான் எனக்கு ரீஅப்ளை காட்டுச்சு. நான் அப்ளை பண்ணதும் எனக்கு மானிட்டேஷன் ஓகே ஆகிடுச்சு. ஓகே ஆனதும் ஒரு ஹாப்பி. ஆனால் என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படின்றது கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது. போயிட்டுருக்கு. என்னோடய சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு, நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவே போடுறேன். ஏன்னா என்ன மாதிரி நான் ஸ்டார்டிங்கில் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தான் பண்ணேன். பைசா நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்றதெல்லாம் தவிர நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நம்ம செய்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன். எங்கள் வீட்லேயுமே ஒரு சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட்னாலுமே நான் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆகிட்டே வந்தேன். உங்களுக்கும் நான் டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனலுமே ஒரு நாள் மானிட்டேஷன் ஆகும், அந்த நம்பிக்கை இருக்குது. போஸ்டர் லைவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். போஸ்டர் லைவ் கண்டினியூவாக ஒரு டைம் ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் போஸ்டரை வெளியேருந்து எடுத்துகிட்டு வருவீங்க, ஓகேங்களா? வெளியேருந்து எடுத்துகிட்டு வர போஸ்டரை நீங்கள் அப்படியே போடவே கூடாது. அது கண்டிப்பாக மானிட்டேஷன் ஆகவே ஆகாது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. வெளியேருந்து எடுத்துகிட்டு வர போஸ்டரை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா மானிட்டேஷன் ஆகாது. நீங்கள் அந்த போஸ்டரில் எடிட்டிங் பண்ணணும்.
இப்போ ஒரு ஹெல்த் டிப்ஸ் பற்றி போடுறீங்கன்னா அந்த ஹெல்த் டிப்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்ஷாட்லேயே வேறு ஆப்லேயே போட்டு எடிட் பண்ணணும். எடிட்டில் வந்து உங்களோட சேனல் நேம் இருக்கணும், சேனல் லோகோ இருக்கணும். அப்புறம் வந்து நீங்கள் கம்பல்சரி நீங்கள் உங்கள் ஓன் வாய்ஸை கொடுக்கணும், லைவில் பேசணும். இப்போ நம்ம வந்து என்ன போஸ்டர் போட்டிருக்கோமோ அந்த போஸ்டரை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் வந்து உங்ககிட்ட வந்து கமெண்ட் பண்ணுறவங்கக்கிட்ட அவங்கக்கிட்டையும் நீங்கள் பேசணும். அப்படி நீங்கள் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு மானிட்டேஷன் ஆகும். ஏதோ போஸ்டர் லைவை தூக்கி போட்டோம் பண்ணோம் அப்படின்னா ஆகவே ஆகாது. உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூவாக ஒரே டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு வர போஸ்டரில் எடிட்டிங் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் சேனல் நேமு, சேனல் லோகோ, நீங்கள் ஓன் வாய்ஸு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் மானிட்டேஷன் ஆகும். ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், எல்லோருமே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மானிட்டேஷன் எல்லாருக்குமே கிடைக்கும். உங்களுக்கு இந்த போஸ்டர் லைவில் போடுறத பற்றி எந்த டவுட்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். போஸ்டர் லைவ் எப்படி போடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன் எப்படி போடணுன்ட்டு ஒரு வீடியோ போடுறேன். அதை பார்த்து நீங்களும் போடலாம். எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த போஸ்டர் லைவை ரெகுலராக போடணும். போட்டிங்கன்னா வியூஸ் வந்துருச்சு, ஒன் டைம் வியூஸ் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அந்த வியூஸ் உங்களை விட்டு போகாது. மோஸ்ட்லி நிறைய வீடியோ டெலீட் பண்ணுறது, லைவ் டெலீட் பண்ணுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே, எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸ்லேயே உங்களுக்கு ரெகுலர் டைம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வியூஸ் வரும். வியூஸ் வந்துருச்சுன்னா 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்லேயே நீங்கள் வாட்ச் ஹவர்ஸ் எடுத்துடலாம். ஓகேங்களா? இதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு, நான் கண்டிப்பாக செம ஹாப்பியில் தான் இருக்கேன். ஏன்னா வந்து அதுக்காக நான் கஷ்டம் ரொம்பவே பட்டேன். நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆகணும், நம்ம ஆசைப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணுறோமே, நம்மளுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு வந்து தாட்ஸ் எனக்கு இருந்துச்சு. எனக்கு இப்போ ஆயிடுச்சு, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உங்களுக்கும் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தவிர்த்து ஏதாவது டவுட் வந்தாலும் என்னோடய சேனலில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். அதேமாதிரி என் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன உங்களுக்கு டவுட் வருதோ சொன்னிங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டினியூவாக என் சேனலை சப்போர்ட் பண்ணி இது பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மானிட்டேஷனுக்காக நிறைய பேர் இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஃபேஸ் காட்ட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க லைவில். அவங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டாடா.